ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளி சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 819வது நாமாவளியாக ஓம் வேத்ரே நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி அறிவாளியாய் இருப்பவருக்கு நமஸ்காரம், அதாவது ஞானஸ்வரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவனுடைய 8 விதமான குணங்களை பார்த்தோம். அதில் பேரறிவாளராக இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு 8 விதமான குணங்கள் உண்டு, 8 விதமான தன்மைகள் அப்படின்னு அதை சொல்லலாம். அப்படி 8 தன்மைகளில் அவர் சுயம் பிரகாசராக இருக்கக்கூடியவர், இந்த சர்வஜராக இருக்கக்கூடியவர்னா பார்த்தோம். அதில் இறைவன் இந்த ஞானஸ்வரூபமாக இருக்கார். வித்து அப்படின்ற அந்த வேதம்ன்ற ஆரம்பிக்கிறதுலே அந்த ஸ்வரூபமாக எல்லா உயிருக்கும் அந்த அறிவு ஒளியாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த அறிவு சுடர் தான் குமார பரமேஸ்வரன். அந்த நெருப்பு மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடர் என்றார், அந்த சுடர் தீபமாக குமார பரமேஸ்வரன் வெளிப்பட்டார். அப்பேற்பட்ட அந்த இறைவன் நமக்காக எல்லா சக்தி வடிவமாகவும் இருக்கார். அதுதான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சை அப்படின்றது வள்ளிநாயகி, கிரியைன்றது தேவசேனா, முருகப்பெருமான் ஞானசக்தி. அப்போ இந்த பூமியில் என்ன வேணுமோ அதை வள்ளிநாயகி கொடுத்துருவா. தேவலோக வாழ்க்கையை தேவயானை கொடுப்பா. எப்பொழுதும் ஆனந்தத்தை அடையக்கூடியது எது அப்படின்னா ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசத்தினுடைய அருளை முருகப்பெருமானே கொடுத்துருவார். அதனால தான் முப்பெரும் சக்திகளாக அந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியாக குமார பரமேஸ்வரன் இருக்கார். வள்ளுவ பெருந்தகை 2வது பாடல்லே அழகாக சொல்லுவார், கற்றதனால் ஆய பயனேன் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரர் எனின் அப்படின்னுவார். பல நூல்களை கற்று அதால் என்ன பயன், அதாவது நம்ம அறிவுக்கு அறிவானவனின் அந்த முதன்மை அறிவை கொண்டவன், அந்த அறிவே வடிவமானவன், அவர்தான் வாளறிவன். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய பாதங்களை தொட்டு வணங்கலைன்னா நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது படிப்பதால்? அப்போ அந்த மெய்ஞான ஸ்வரூபம் இறைவன். அப்பேற்பட்ட அந்த அறிவு ஒளியாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். திருப்புகழில் அழகாக கேட்குறார், ஜீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பரஞான தீப விளக்கங்காண எனக்கு உன் சீதல பத்மம் தருவாயே அப்படின்றார். அப்போ இறைவனால் மட்டும்தான் அந்த தன்மையை கொடுக்க முடியும். அவர் எப்பேற்பட்டவர்னா அறிவாளியாக, ஞானியாக, எல்லாம் முற்று அறிவாளராக இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் வேத்ரே நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சும் சுப்பிரமணியாய நமக.